இந்த பாலாடை கட்டி பன்னீர்ல இருக்கிற சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பு சத்து, புரத சத்து, குறைவான அளவுல மாவு சத்து, இது போக கால்சியம் சத்தும் பொட்டாசியமும் அதிகமா இருக்கு. நமக்கு இந்த பன்னீர்ல மாவு சத்து மிக குறைவா இருக்கு. அதே போல புரத சத்து அதிகமா இருக்கு, கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு. உங்களோட பசியை நீங்க குறைக்கணும், சீக்கிரம் வயிறு ஃபில் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உதவி செய்யக்கூடியது கொழுப்பு சத்தும் புரத சத்தும் தான், மாவு சத்து கிடையாது. சர்க்கரை உள்ளவங்களுக்கு இது சாப்பிடலாமான்னு கேட்டால் நிச்சயமா சாப்பிடலாம். ஆனால் எப்படி சாப்பிடணும் அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம், எப்போ பன்னீர் சாப்பிடுவோம், ஒரு பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கி சாப்பிடுவோம். நிச்சயமாக உங்கள் சர்க்கரை அளவு அதிகமாகும். ஏன்னா மாவு சத்தும் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் இதில் கொழுப்பு சத்து இதுவும் அதிகமாக இருக்குது. பன்னீரை ஒரு ட்ரை பன்னீராக சாலடாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதை மாவு சத்தை குறைக்கிறதுக்குரிய பகுதியை யூஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நம்ம மாவு சத்துக்கு குழம்பா வச்சு அதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது அதிகமாகும். ஸோ பன்னீர் சாப்பிட்றோம் அப்படின்னா நிச்சயமாக மாவு சத்தை சுத்தமாக தவிர்த்துட்டு கூட வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வெறும் பன்னீர் நீங்கள் எடுத்துக்கலாம்.